ஜிஎஸ்டி 2.0னால பைக்கோட விலையெல்லாம் நெறைய கம்மியாயிருக்கு அப்படின்னு எவ்வளோ பெர்சன்டேஜ் என்னென்ன பைக் எந்த லெவல்ல கம்மியாயிருக்குண்ணா? 28லேருந்து 10% கம்மி 18% ஆயிருக்கு. இது ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா 110 ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ரூ. 7,000 7,500 வந்து பேசிக் ஸ்டார்ட் ஆகி ரூ. 15,000 வரைக்கும் நமக்கு மோட்டார் சைக்கிள் வரைக்கும் இப்போ ஜிஎஸ்டி வரி கம்மியாயிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பிரான்ச்சஸும் சரி, இங்க இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயுமே கஸ்டமரோட வாடிக்கையாளர் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம சுசுகில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டார் சைக்கிள்ஸ்ல வந்து ஜிக்ஸர் 150 இருக்கு. எஸ்எஃப் 150, நேக்கட் 150 இருக்கு. அதே போல ஜிக்ஸர்லேயே 250 இருக்கு. நேக்கட் 250 இருக்கு. அதெல்லாம் விஸ்ட்ராம் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் இந்த ஜிஎஸ்டி 2.0 அதுக்கப்புறம் ப்ரைஸ் ட்ராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000லேருந்து 20,000 வரல. மாடல்ஸ் பொறுத்து வேரியன்ட் பொறுத்து சேஞ்ச் ஆயிருக்கு. டூ வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் 350 சிசிக்கு கம்மியாக இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து முன்னாடி வந்து 28% இருந்தது. இப்போ அது 18% குறைச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் நம்ம டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸல் 100லேருந்து நமக்கு எல்லா செக்மெண்ட்லேயும் நம்மக்கிட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸ்கூட்டர்லேருந்து முப்பட்லேருந்து மோட்டர் சைக்கிள்லேருந்து ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. பேசிக் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸல் 100 இருக்கலாம் 3700லேருந்து உங்களுக்கு ஸ்கூட்டர்ஸ் மாடலில் 10,000 ப்ரீமியம் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 22,000 25,000 வரைக்குமே கூட உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷோரூமுக்கு வந்த உடனே பேசிக் ப்ரைஸ் என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அது எவ்வளோ வேரி ஆயிருக்கு? ஸ்டார்டிங் ப்ரைஸ் முன்னாடி எவ்வளவா இருந்தது, இப்போ எவ்வளவா இருக்கு? இப்போது ஸ்டார்டிங் எக்ஸல் 100ல கிக் ஸ்டார்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,604 ருபீஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது 42,900 ருபீஸாக உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. உங்களுக்கு 3,704 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஜெஸ்ட் அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு 71,243 இருந்தது. இப்போ வந்து 65,400 உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5,843 வந்து உங்களுக்கு கம்மியாயிருக்கு. பழைய விலை ஓல்டு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 125 டிஸ்கில் 1,18,250 இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 1,09,094. ஸோ உங்களுக்கு 9,156 ருபீஸ் இந்த வண்டிக்கு ஜிஎஸ்டி கம்மியாக இருக்குது. அதுபோல் ஆக்டிவா 125 லிமிடெட் எடிஷனில் 11,267 ரூபா ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆக்டிவா 125 ஸ்மார்ட் கீ 11,754 ரெடியூஷன் ஆகிருக்கு. ஆக்டிவா டீலக்ஸ் ஓபிடி 2B இதில் பார்த்தீங்கன்னா 8,778 ரூபா கம்மியாக இருக்குது. ஆக்டிவா லிமிடெட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,869 ரூபா கம்மியாக இருக்குது. ஆக்டிவா 110 ஸ்டாண்டர்ட் 7,812 ரூபா கம்மியாக இருக்குது. டியோ 125 ஸ்டாண்டர்டில் 9,134 ரூபா கம்மியாக இருக்குது. டியோ 125 ஸ்மார்ட்டில் உங்களுக்கு 11,731 ரூபா கம்மியாக இருக்குது. யூனிகான் 160cc உங்களுக்கு 11,132 ரூபா கம்மியாக இருக்குது. SP 125 160ல் டியூவல் டிஸ்க்கு 12,041 கம்மியாக இருக்குது. அதே SP 160 OBD 2Bயில் சிங்கிள் டிஸ்க்கு 1,14,000 கம்மியாக இருக்குது. இந்த மந்த் ஃபர்ஸ்ட் இருந்து வர கஸ்டமர்ஸ் என்கொயரி பண்ணுறது எல்லாமே இந்த ப்ரைஸ் ட்ராப்க்கு அப்புறம் எவ்வளோ வரும், ஸோ எந்த அளவு பெனிஃபிட் இருக்கும்னு கேட்டுட்டு, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு நிறைய பேர் ப்ரீ புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்து வந்து பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மற்ற நாளை காட்டிலும் இன்னைக்கு எந்த அளவுக்கு புக்கிங் அப்படின்றது இருந்தது? இப்போது யூஸ்வலாக இருக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு 50% அதிகமாக இருக்குது. வாக்கிங்ஸும் சரி, புக்கிங்ஸும் சரி.